கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் 27. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, பகட்டான வாழ்வா பரமனின் அன்பா. உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். மத்தேயு 4:19. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைத்த தேவன் இன்று இந்த வசன பகுதியின் மூலம் உங்களையும் அழைக்கிறார். ஆத்ம அறுவடையின் பணியானது கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மறுக்க முடியா கடமையாகும். மீன் பிடித்தவர்கள் மனிதர்களை பிடித்தார்கள். சபையை துன்பப்படுத்தினவர்கள் சபைக்காக துன்பப்படுகிறார்கள். இயேசுவை சந்தேகித்தவர்கள் சந்தோஷமாய் சாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் கிறிஸ்துவுக்காக தலைகீழாகவும் தொங்கினார்கள். இப்படி தேவனால் பிடிக்கப்பட்ட தேவ மனிதர்களின் பின்னணியை குறித்து பார்த்தால், அவர்கள் கல்விமான்கள், கல்வி அறிவற்றவர்கள், பலவான்கள், பலவீனர்கள் என பலதரப்பட்டவர்களை தேவன் தம்முடைய பணியாளர்களாக நியமித்தார். பவுல் அப்போஸ்தலருக்கு ஊழியத்தில் உதவியாக இளம் தம்பதிகளான ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் சுவிசேஷ பணியில் தீவிரமாக செயல்பட்டார்கள். கிறிஸ்துவை அறிந்த நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று ஆத்ம அறுவடை செய்யும் வேலையாட்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. உண்மையான சீஷனும் ஊழியத்தின் அவசரமும். சத்தியத்தை அறிந்த நாமும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து கூறாவிட்டால் நித்தியத்தை எப்படி பெற முடியும்? ஜனங்களை தன்னிடம் ஈர்ப்பவன் அல்ல, தேவனிடம் சேர்ப்பவனே உண்மையான சீஷன். இந்த காலகட்டத்தில் ஜனங்களை பூரிப்பாக்கும் சுவிசேஷமே அறிவிக்கப்படுகிறது. ஆனால் ஜனங்களை புது மனிதராக்கும் சுவிசேஷமே இன்றைய உலகுக்கு முக்கிய தேவை. ஆட்களுக்கு முன் நடிப்பவன் அல்ல, ஆத்துமாக்களுக்காக துடிப்பவனே தேவன் தேடும் மனிதன். கல்வாரி அன்பினை அறியாமல் அழியும் பாதையில் செல்கின்ற மனிதர்களை மீட்க குடும்பமாக தேவ பணியை முன்னெடுப்போம். அவருக்காக ஓடி ஒளித்திடுவோம். பகட்டான வாழ்வா பரமனின் அன்பா என்பதை தெரிந்து கொண்டு அழிகின்ற ஆத்துமாக்களை நினைத்திடுவோம். அக்கிரமம் பெருகுகின்ற இந்த கடைசி காலத்தில் அன்பு தணிகிறது. வேலையாட்கள் குறைவு, ஆனால் போலியாட்கள் அதிகம். கர்த்தருடைய வருகை சமீபம். எனவே விழிப்புடன் செயல்படு. நிலையில்லா வாழ்வை வெறுத்து நித்திய ராஜ்யம் அடைந்திடும். கர்த்தரின் பணியை முன்னெடு. ஆமேன்.